அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. புதன்கிழமை என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தை உணர்த்தினார். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் எடுத்துங்க. 49 அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 49:26 வாசிக்கிறேன், கவனிங்க. உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. நல்லா கவனிங்க. இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, கவனிங்க. ஆசீர்வாதத்தை என்ன சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசப்படுத்தலாம். யாக்கோபு தன்னுடைய பிள்ளைங்க ஒவ்வொருத்தரையும் 12 பிள்ளைங்களை கூப்பிட்டு பிற்காலங்களில் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அதெல்லாம் சொல்லி ஆசீர்வதித்த பகுதி தான் அந்த ஆதியாகமம் 49 அதிகாரம். அப்புறம் நிதானமாக வீட்டில் போய் அந்த அதிகாரம் முழுசும் படிச்சுப்பார். அவர் சொல்லும்போது இந்த 26ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, உன் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாக இருந்தது. நல்லா கவனிங்க. அப்போது ஒரு மனுஷன் மேலே எத்தனையோ ஆசீர்வாதம் நான் ஒரு தடவை எடுத்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? தகப்பனுடைய ஆசீர்வாதம், அடுத்தது ஆசாரியனுடைய ஆசீர்வாதம், அடுத்தது தேவனுடைய ஆசீர்வாதம். இது 3 வகை. அது இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறதில்ல. இங்கே என்ன சொல்கிறாரு, தகப்பனுடைய ஆசீர்வாதம் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேலே இருக்குது. இப்போது உங்கள் எல்லாருக்கும் ஒரு தாய் தகப்பன் இருக்கிற எனக்கு மரித்து ஆண்டவர் சமூகத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. ஒரு சிலருக்கு இங்கே இருக்கிறாங்க, ஒரு சிலருக்கு இல்லை. புரியுதா? அப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா தாய் தகப்பன் அப்படி வச்சுக்கணும். பெற்றோருடைய ஆசீர்வாதம் அப்படி வச்சுக்கணும். பேரண்டல் பிளஸ்ஸிங். பெற்றோருடைய ஆசீர்வாதம் எதுக்கு மேலே இருக்குதா? பிதாக்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு அர்த்தம். முற்பிதாக்கள், என்செஸ்டர் தமிழ் அந்த இங்கிலீஷ். அப்போது நமக்கு முன்னால் இருக்கிற முற்பிதாக்கள், அந்த அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேலே இருக்குது. இப்போ அதை எப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு அப்படி இருந்தது. யாக்கோபு சொல்கிறார், எனக்கு அப்படி இருந்தது. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நான் யாருக்கு கொடுக்குறேன்? உனக்கு கொடுக்குறேன்ற. நல்லா புரிஞ்சுங்க. அப்போது நல்லா கவனிங்க. நம்ம எத்தனையோ ஆசீர்வாத உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் நீங்கள் போய் பாருங்கள், ஒரு ஏழை கொடுக்குது, ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து சும்மா வாங்கிட்டு போயிடுவோம். புரியுதா? அதே கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்து பாருவோம், 50 100 கொடுத்து பாருங்க. ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஒரு சிலர் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணும். அவரை பார்த்தா யார்கிட்டையும் போய் கை நீட்டி வாங்குற மாதிரியே இருக்காது. புரியுதா? அப்போ நான் என்ன யோசிப்பேன், இந்த ஆள் யார்கிட்டையும் வாங்க கூட மாட்டார், இவருக்கு என்ன சொல்கிறது, அது கூட ஒரு இது இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்துட்டா நிஜமாகவே அந்த ஆள் நின்று நம்மளை வாழ்த்திட்டு போவோம். புரியுதா? அதுபோல் நீங்கள் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்வோம், உங்களை வாழ்த்துறான். அது ஒரு ஆசீர்வாதம். புரியுதா? ஏழைக்கு இறங்குறோம், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அடுத்தது பாருங்கள், பெற்றோர் உங்களை என்ன செய்கிறாங்க? ஆசீர்வதிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தா பெற்றோருடைய பெற்றோர் யார்? தாய் தகப்பனுடைய அப்பா அம்மா, தாத்தா பாட்டி அப்படி வச்சுக்க. இப்போ இப்படி நிறைய ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் மேலே சர்ச்சுக்கு வரீங்க. என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் கூடி வரும்போது இப்படி சபையை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க அப்படிங்க. அப்போ இங்கே வரும்போது சபையில் ஊழியக்காரருடைய ஆசீர்வாதம். அடுத்தது எல்லாத்துக்கும் மேலே நம்ம கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதான் மெயின். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதோடு கூட என்ன செய்ய மாட்டார்? வேதனை கூட்டம். இப்படி நிறைய இருக்குது. இப்போ இந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேலே இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ கவனிங்க. அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நீங்கள் பார்க்கும்போது, இப்போ அந்த யாக்கோபுக்கு தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சிது? ஒரு சில வசனத்தை நீங்கள் வாசிங்க. முதலாவதாக ஆதியாகமம் 25:27 யாரோ ஒருத்தர் வாசிங்க. ஆதியாகமம் 25 அதிகாரம் 27. இந்த பிள்ளைகள் பெரியவர்களாக ஆனபோது ஏசா வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். நல்லா கவனிங்க. ஈசாக்கு ரெபெக்காளுக்கு 2 பிள்ளைகள், ஏசா யாக்கோபு.
ஏசா வன சஞ்சாரின்னா நான் காட்டில் திரிகிறவன், வன சஞ்சாரி. வனம்னா காடு, சஞ்சாரினா சஞ்சரிக்கிறவன், அங்கே திரிகிறவன். அடுத்தது இன்னொரு பிள்ளை யாரு? யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும். அப்போது ஒரு பிள்ளை ஊரை சுற்றிக்கினே இருக்குது. இப்போ காலத்து நம்மளாம் யாரும் காட்டுக்கு போய் சுற்றுறதில்ல, என்ன செய்வான்? ஊரை சுற்றுற பிள்ளை. ஒரு பிள்ளை வீட்டை சுற்றுற பிள்ளை. அப்படி வச்சு இப்போது யாரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் என்னன்னா, யாக்கோபு ஏசாவை பார்க்கணும் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளை. பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிங்க. ஆதியாகமம் 28:6-7 2 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 28:6-7 வாசிங்க. யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில், நீ கானானியருடைய குமாரத்தில் பெண் கொள்ள வேண்டாம் என்று, அதாவது அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் புறஜாதி மக்களா இருக்கிறபடினால, தேவனை அறியாத மக்களா இருக்கிறபடி அங்க வேணாம் உனக்கு, நீ அங்க போய் தகப்பனுடைய தாயினுடைய அந்த குடும்பத்துல போய் பெண் கொள் அப்படின்ட்டு சொன்ன உடனே 7 போட்டுருக்கு பாருங்க. யாக்கோபு தன் தகப்பனுக்கு தன் தாய்க்கு கீழ்ப்படிந்து. புரியுதா? அப்போ யாக்கோபு ஆசீர்வாதம் நிறைய விஷயம் இருக்கு. புரியுதா? அந்த ஓசியால கூட ஆண்டவர் சொல்றாரு. அப்போ காரணம் என்ன? நல்லா கவனிங்க. குணசாலி, கூடாரவாசி. புரியுதா? ரெண்டாவது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து. எபேசியர்ல ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாக்கு தத்தமுள்ள கற்பனை எதுவா சொல்லுங்க? உன் பெற்றோரை என்ன செய்வாயாக? தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. பெற்றோருக்கு என்ன செய்ய? கீழ்ப்படி. இது நியாயம். அப்ப கீழ்ப்படியலன்னா நியாயம் இல்லை. கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். புரியுதா? ஏன்னா தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தமுள்ள முதலாவது கற்பனை. எத்தனையோ கற்பனை இருக்குது, அதில் வாக்கு தந்த ப்ராமிஸோடு சேர்ந்து வருகிற கற்பனை எதுனா, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? அவங்கள கனம் பண்ணணும். இப்போ யாக்கோபு நீங்கள்லாம் பார்த்தீங்க, குணசாலி, கூடாரவாசி, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளை. புரியுதா? இப்போ அந்த கீழ்ப்படியும் போது கூடாரத்தில் தாய் தகப்பன் மாத்திரம் இல்லை. ஒரு வசனம் நீங்க வாசிங்க. எபிரேயர் 11:9 யாரோ ஒருத்தர் வாசிங்க. யாக்கோபு கூடாரத்தில் இருக்கும்போது ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டது. அவன் பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் நல்ல கவனிங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். நல்லா கவனிங்க. அப்போ யாக்கோபு கூடாரத்துல குடியிருக்கும் போது அவன் தாய் தகப்பன் ஈசாக்கு, ரெபெக்கா இருக்கிறாங்க. அடுத்தது அவங்களோடு கூட சேர்ந்து இங்க கவனிங்க, கூட யார் இருக்கிறதா? ஆபிரகாமும் கூட இருக்கிறார். நீங்க இந்த வருஷம், நான் எப்பவுமே பைபிள் படிக்கும் போது அந்த வருஷம் வயசுலாம் வரும்போது திருப்பி கணக்கு போட்டு பார்ப்போம், கரெக்டா இருக்காது. புரியுதா? ஆபிரகாமுடைய ஆயுசு நாட்கள் எத்தனை வருஷம் தெரியுமா யாருக்காது? 175. ஈசாக்கு பிறக்கும்போது என்ன வயசு? 100. யாக்கோபு ஈசாக்குக்கு பிறக்கும்போது என்ன வயசு? 60. புரிஞ்சுதா? இப்போ அந்த யாக்கோபு பிறக்கும்போது ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 160. புரிஞ்சுதா? 100 ஒரு 60, 160. அப்போ 15 வருஷம் கரெக்டா சொல்லப்போனா சின்ன வயசு. சின்ன பிள்ளைங்களை வளர்றது தானே வீட்டில் இருக்கும். 15 வயசுக்கு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அப்படி வேலை அது இதுன்னு அப்படி போயிடும். அப்போ 15 வருஷம் கூடாரத்திலே இருக்கிறார் யாக்கோபு. இவர் எங்க இருக்கிறாரு? வெளியே இருக்கிறார். புரிஞ்சுதா? கூடாரத்தில் யார் இருக்கிறது? ரெபெக்காள், ஈசாக்கு, எல்லாத்துக்கும் மேல ஆபிரகாம். அப்போ அவன் அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருக்கான். அது எப்படின்னா, ஆதியாகமத்தில் 18ஆம் அதிகாரம், இதெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தா நேரம் ஆயிடும். நானே சுருக்கமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். 18ஆம் அதிகாரத்தில் சோதோம் குமராவை அழிப்பதற்காக ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசும்போது, புரியுதா, அங்க ஒரு வார்த்தை வசனத்தை நோட் பண்ணீங்க. 18ஆம் அதிகாரம் 18-19. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, நான் அவனுக்கு கட்டளையிட்ட கர்த்தருடைய கட்டளைகளுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்து அதை யாருக்கு போதிப்பானா? தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போதிப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க.
ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆபிரகாம் யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு? ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால தான் ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் அந்த வார்த்தை சொல்லுவார். நீங்க அப்புறம் அதெல்லாம் படிச்சு பாருங்க. 21 அதிகாரத்துல உன் தகப்பனாகிய ஆபிரகாம் நிமித்தம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ அங்கேயும் ஈசாக்குக்கு ஆசீர்வாதம் யார் மூலமா வருது? தகப்பன் மூலமா. புரியுதா? அப்ப ஈசாக்குக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கூட பேரப்பிள்ளை யாரு வந்திருக்குது? கூட யாக்கோபு கூடாரத்துல இருக்கிறபடினால, புரிஞ்சுதா? அந்த தேவனுடைய கற்பனை வார்த்தைகள், அதனாலதான் அந்த தேவன் மேல ஒரு ஈர்ப்பு ஏசாவிட யாக்கோபுக்கு அதிகமா இருந்தது. இதன் நிமித்தம் அவன் என்ன செய்யப்பட்டான் சொல்லுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டான். இப்ப புரிஞ்சுச்சா? தகப்பனுடைய ஆசீர்வாதம் யாரு? எந்த ஆசீர்வாதத்துக்கு மேல இருக்குது சொல்லுங்க? யாக்கோபுடைய முற்பிதாக்கள் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதா இருந்தது. இப்போ அந்த ஆசீர்வாதத்தை நான் யாருக்கு கொடுக்குறேன்? உனக்கு கொடுக்குறேன். புரிஞ்சுதா? ஆக்சுவலா யூதருடைய முறைப்படி என்னன்னா, மூத்த பிள்ளைக்கு டபுள் போர்ஷன், 2 மடங்கு இரட்டிப்பான சுதந்திரம். இது நிறைய இடத்துல இருக்கு மூத்த பிள்ளைக்கு. அப்போ மூத்த பிள்ளை யாக்கோபுடைய மூத்த பிள்ளை யாரு சொல்லுங்க? ரூபன் தான் மூத்த பிள்ளை. ஆனா மூத்த பிள்ளை கிடைக்கல. அவனுக்கு என்னாச்சு? 3ஆம் வசனம் வாசிங்க. அதுல 49:3 49:3 ஆதியாகமம். நீ என் சேஷ்ட புத்திரன், என் சத்துவம் முதற் பலனுமானவன், நீ என் மேன்மை பிரதானம் வல்லமை விசேஷம் எல்லாம் பெருசுதான். நீ மூத்த பிள்ளைதான், வல்லமையில பெரிய ஆளு. ஆனா தண்ணீரை போல தலைமையினவனே, நீ என்ன செய்ய மாட்ட? மேன்மை அடைய மாட்டாய். தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினானே. புரியுதா? அந்த யாரு? ராகேலுடைய மறுமனையாட்டியோட இவன் சேர்ந்தான். அது ஒரு பெரிய காயத்தை உண்டாச்சு யாக்கோபு. அதனால ஆசீர்வதிக்கப்பட வேண்டியவன் என்னாச்சு சொல்லுங்க? தகப்பனால் சபிக்கப்பட்டான். இந்த வசனத்தை நீங்க இன்னும் புரியணும்னா ஒரு வசனம் யாராவது திருடுங்க. 1 நாளாகமம் 5:1 யாராவது வாசிங்க. 1 நாளாகமம் 5 அதிகாரம் 1. ரூபன் இஸ்ரவேலுக்கு முதற் பிறந்த சேஷ்ட புத்திரன். நல்லா கவனிங்க. ரூபன் தான் முதற் பேர், சேஷ்ட புத்திரன். டபுள் போர்ஷன் அவனுக்கு தான் கிடைக்கணும். ஆனாலும் அவன் தன் தகப்பனுடைய மஞ்சத்தை அந்த ரீசன் ஆண்டவர் எழுதுறாரு பாருங்க. தகப்பனுடைய மஞ்சத்தை தீட்டுப்படுத்தினபடியினால கோத்திரத்து அட்டவணையிலே முதற் பிறந்தவனாக எண்ணப்படாமல் சேஷ்ட புத்திர சுதந்திரம் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பு யாருக்கு கிடைச்சது? யோசேப்பு கிடைச்சது. புரிஞ்சுதா? நல்லா கவனிங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதம் சொல்லுங்க பாருங்க. இன்னும் சொல்ல போனா அதை அப்படி சொல்லிட்டு போனா நேரம் ஆகிட்டே இருக்கும். இந்த யாக்கோபு ஏசால பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க. பெரிய பிள்ளை ஆனோடனே ஈசாக்கு எல்லாருக்கும் தெரியும் 26ஆம் அதிகாரம் அதெல்லாம் இருக்கும். புரியுதா? அப்போ என்ன சாப்பிடணும்? நல்ல நான் வெஜிடேரியன் சாப்பிடணுன்ட்டு ஆசை வருது. புரியுதா? அப்போ போய் வேட்டையாடி கொண்டு வானோன்னு ஏசா வேட்டைக்கு போறாரு எப்பவும் போல. இங்க பார்த்தா யாக்கோபு என்ன பண்ணாரு? வீட்டில் இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி கன்றை சமைச்சு கொண்டு போய் பிரியமான பதார்த்தம் கொடுத்துட்டு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர்றாரு. புரிஞ்சுதா? இப்போ இவர் ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு யார் வராரு? ஏசா தேடி வராரு. நிஜமாவே வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்த உடனே, அடப்பா இப்போதானே நான் ஆசீர்வதிச்சேன் ஒருத்தனை, அவன் வந்து நல்லா கொடுத்தா சாப்பிட்ட ஆசீர்வதித்துறேன். ஓ ஏசா நல்லா கவனிங்க, அழுகுறான். என் தகப்பனே, அந்த வார்த்தைலாம் இருக்க பாரு. இந்த ஒரு ஆசீர்வாதம் மாத்திரம் தானா இருக்குது உங்ககிட்ட, வேற ஆசீர்வாதமே இல்லையா? அப்படின்போது நான் அவனை உனக்கு எஜமானா வச்சுட்டேனே, நான் என்ன பண்ணுவேன்? அப்படின் போது அந்த ஏசா கதறி அழுகுறார். இது ஒண்ணுதானா? என்னையும் ஆசீர்வதிங்க. புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. இவ்வளோ பெரிய என்ன சொல்றது, வயசுல பெருசு திறமை எல்லாம் இருக்குது. ஆனா எதுக்கு அழுகுறா சொல்லுங்க? தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு அழுகுறோம். புரிஞ்சுங்க. இப்போ தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியம். அததான் அந்த ரூபனை தள்ளிட்டு யோசேப்பு அந்த இடத்துல கொண்டு வரார். நீங்க சொல்லும்போது இன்னொரு வசனம் கூட நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 48:22 யாரோ ஒருத்தர் வாசிங்க. 48:22. உன் சகோதரருக்கு கொடுத்ததை பார்க்கிலும்
சம்பாதித்த ஒரு நிலத்தை ஆ. அவருக்கு அதிகமாக பங்காக கொடுத்தேன். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் கொடுத்த விட அதிகமா பங்கா உனக்கு ஒன்று கொடுக்குறேன். ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி இவர் வந்து அவனை ஆசீர்வதிச்சு, புரியுதா, அந்த ரெட்டிப்பான பங்கு உன் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? யோசேப்பு ஒரு கோத்திரம், ஆனா அவனுடைய 2 பிள்ளைங்க அந்த யோசேப்பு கோத்திரத்தை டிவைட் பண்ணி 12 கோத்திரத்துல இவங்களை இணைக்கிறார். யார? மனாசே, எப்ராயிம். அதுலேயும் பார்த்தா எப்ராயிமை வந்து மனாசேக்கு முன்னால் இது அப்படி சொல்லிக்கிட்டே போன நேரம் ஆகிட்டே இருக்கு. அப்போது ரூபனுக்கு வர வேண்டியது யாருக்கு வந்தது? யோசேப்புக்கு வந்தது. இன்னும் சொல்லப்போனால் அந்த லைஃப் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே படித்து பாருங்கள். யோசேப்பு எல்லா வகையிலும் தாய் தகப்பனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக நடந்திருக்கு. புரியுதா? அப்போ அவனுக்கு வர வேண்டிய அந்த ரெட்டிப்பான சுதந்திரம் யாருக்கு வருது? யோசேப்புக்கு வருது. புரியுதா? அந்த நிலத்தை நான் என்ன செய்கிறேன்? எமோரியர்கிட்ட கையில் சம்பாதித்த நிலத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். புரியுதா? அந்த நிலத்துல தான் இயேசு கிறிஸ்து அங்கே போய் உட்கார்றாரு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சீகார் என்ற ஊரில் அந்த இடம் யாரு? யோசேப்புக்கு யாக்கோபு கொடுத்த நிலத்தில் இருக்கிற ஒரு கிணற்றின் அருகே யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அது இருக்கும். இயேசு என்ன செய்தாராம்? பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே போய் உட்கார்றாரு. அங்கதான் அப்போ அந்த சமாரிய ஸ்திரீ வரா, இதெல்லாம் நடக்குது. அப்போ புதிய ஏற்பாடுல அந்த காலத்துல அந்த கிணறு, அந்த நிலம் இருந்திருக்கு. புரிஞ்சுதா? அப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஒருத்த இழந்தான். நல்லா கவனிச்சு. யாரு? ரூபன் இழந்தான். ஏன்னா வாழ்க்கை சரியில்லை. ஒருத்தன் என்ன செய்தா? அது ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த எத்தனாவது? யோசேப்பு 11ஆவது பிள்ளை, 12ஆவது தான் பென்யமீன். 11ஆவது பிள்ளைக்கும் எங்கே கொண்டு விட்டாரு? ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு விட்டார். ஃபர்ஸ்ட் இடத்து கொண்டு வந்தவனை 12ஆவதுக்கும் பின்னால் தள்ளி விட்டார். புரிஞ்சுதா? அதனால் கவனிங்க, எந்த வகையிலும் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாய்த்தர சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்களா? இழந்துற எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நம்ம கொடுக்கணும். இப்போ வர காலத்திலலாம் தாய் தகப்பனோட பிள்ளைங்க தான் நல்லா படிக்கிறான். அப்படி தான் கரெக்ட் தானே? ஏன்னா நம்ம அந்த காலத்தில் அவங்களாம் படிக்க வசதி இல்லை. இப்போ தான் கவர்மெண்ட் நல்லா படிக்க வைக்குது, படிக்கிறான். தாய் தகப்பனுடைய வருமானத்தோட இப்போ வர பிள்ளைங்க நிறைய சம்பாதிக்கிறான். புரியுதா? 1000 தான் இருந்தாலும் அவங்க கொடுக்க வேண்டிய கணத்தை என்ன செய்யணும்? ஒரு நாளாக நமக்கு தான் நிறைய வருது, கை நிறைய சம்பாதிக்கிற நம்ம தானே அவங்க கொடுக்கணும். அது இல்லை. இதெல்லாம் ஒரு உலக பிரகாரமாக தான். நிஜமாவே அவங்க இருதயத்தை திறந்து உங்களை வாழ்த்துறாங்க பாருங்க, அந்த வாழ்த்துதல் பெருசு. போன வாரத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல கவனி. எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்தது. சரியா? கோவப்பட்டு நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். அந்த ராத்திரி மனுஷன் எனக்கு தூக்கமே வரல. அப்புறம் என்ன பண்ண, அழுது ஜெபம் பண்ணி, ஐயோ அந்த வார்த்தை நான் சொல்லியிருக்கூடாது அப்படின்ட்டு. அந்த வார்த்தை நான் தான் என் வாயில் லேசில் வராது. வந்த வார்த்தையே அப்படியே ஆண்டவர் அது அப்படியே என்ன செய்கிறேன்? வாபஸ் வாங்க அப்படின்ட்டு அதுக்கு பதிலாக என்ன செய்கிறேன்? வேறு வார்த்தையெல்லாம் சொல்லி என்ன செய்கிறேன்? ஜெபம். அப்போ நல்லா கவனிங்க. இப்போது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பெரியவங்களுக்கு சொல்கிறேன். பிள்ளைங்க வந்து அந்த என்ன பண்ணோம், ஏதாவது நம்ம சொல்கிறது கொஞ்சம் அப்படி மீறி தான் செய்ய ஏதாவது ஒன்று பண்ணோம். புரியுதா? ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லதாக தோணும், அது அவங்க செய்வாங்க. உங்களுக்கு நல்லதாக தோணுன்ட்டு நீங்கள் பிடிவாதமாக நிற்பீங்க. புரியுதா? அவசரப்பட்டு ஏதாவது சொல்லிடாதீங்க. நான் ராத்திரி எனக்கு தூக்கம் வராதால இருந்து ஜெபம் பண்ணி அது செல்லாமல் போச்சுன்னு வச்சுங்க, செல்லாமல் போயிடுச்சு. சரியா? நீங்களாம் அப்படி இருப்பீங்களா? உங்களை தான் பார்த்து கேட்குறேன். அப்படி இருப்பீங்களா? ஆமாம், கோவத்தில் சொல்லிட்டு போ அப்படி. நிஜமாகவே அந்த வார்த்தை பிள்ளைங்களை என்ன செய்ய சொல்லுங்கள், பாதிக்கும். அதனால் சொல்கிறேன், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு. கை வைத்து கத்துற சூத்திரமானோமா? புரியுதா? பிள்ளைங்களும் அதை வாஞ்சிக்கணும், பெற்றோரும் அதில் என்ன செய்யணும்? அவங்கள ஆசீர்வதிக்கிறதுக்கு டெய்லி. அதுதான் நான் இப்போ பாருங்கள், பிளஸ்ஸி அவ்வளோ தூரத்தில் இருக்கிறான், டெய்லி ஜெபம் பண்ணுறான் ஃபோனில். எதுக்கு? அவளுக்கு ஜெபம் பண்ண தெரியாதா? நான் அவள் எவ்வளோ பேருக்கு ஜெபம் பண்ணுறான், அங்கே போய் எவ்வளோ ஊழியெல்லாம் செய்கிறான் தெரியும். இருந்தாலும் இது ஒரு முக்கியம். தாய் தகப்பனுடைய சொல்லுங்கள், தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியம். புரியுதா? அதனால் ஒரு பிள்ளைங்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிப்பு. பாருங்கள், இதிலே நேரம் போயிடுச்சு. இப்போ தான் முக்கியமாக அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது?
சொல்றாரு 26 அவைகள் எல்லாத்துக்கும் மேல இருந்து யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரர் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. புரியுதா? அந்த ஆசீர்வாதம் யோசேப்புடைய தலை மேல வருவதாக. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன செய்தாங்களா? மனமடிவாக்கி 23 வாசிங்க. 23 வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயல்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. நல்லா கவனிங்க. யோசேப்பு ஆசீர்வதிக்கப்பட்டது காரணம் யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யோசேப்புக்கு வந்தது. ரூபனுக்கு வர வேண்டியது யோசேப்புக்கு வந்தது. மூத்த பிள்ளைக்கு வர வேண்டியது 11வது பிள்ளைக்கு வந்தது. புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் மேல தேவனுடைய ஆசீர்வாதமும் யார் மேல இருக்குது? யோசேப்பு மேல. ஏன்னா பாவம் செய்யறது ஈஸியா சான்ஸ் தேடி வருது. என்ன வார்த்தை சொல்றா? தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த பாவத்தை விட்டு என்ன செய்தான்? விலகி ஓடினான். அதான் சொல்றாரு, உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு வாசிங்க, அவர் உனக்கு துணையா இருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அதெல்லாம் ஆண்டவர் காரணம். புரியுதா? சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் என்ன செய்வாராம்? உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், இரண்டாவது கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும், மூணாவது ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். கைவேதிகத்துல சூத்திரமணி. இப்போதான் அந்த பாயிண்ட். தகப்பனுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் மேல இருக்குது உங்களுக்கு. புரியுதா? அப்போ தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என்ன செய்யாதீங்க? இழந்துடாதீங்க. அதுல 3 வகையா அந்த யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதம்? முதல்ல அவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். ஹெவன் அபவ் அப்படின்ற ஒரு வார்த்தை, மேலிருந்து வர ஒரு ஆசீர்வாதம். புரியுதா? அப்ப நல்லா கவனிங்க. இது தேவனுடைய ஆசீர்வாதம். கைவேதிகத்துல சூத்திரமானோம். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தர. அவர் அதனோடு என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க? வேதனை கூட்டார். புரியுதா? அவர் நம்ம என்ன செய்தாரா? கிறிஸ்துவுக்குள்ளாக. எபேசியர் 1:3 என்ன சொல்றாரு? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உன்னதங்களிலே எங்க ஆசீர்வதிச்சிட்டாரு சொல்லுங்க? அங்க நம்மளை ஆசீர்வதிச்சிட்டார். அவர் அங்க உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். இந்த உலகத்துல யார் உங்களுக்கு என்ன வார்த்தை பேசினாலும், ஒருவேளை சாப வார்த்தையை சொன்னாலும், தேவன் அங்க அதை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறதுனால அது ஒண்ணுமில்லாம கர்த்தர் போக செய்வார். கைவேதிகத்துல சூத்திரம். நல்லா புரிஞ்சுங்க அந்த பாயிண்ட். உன்னதங்களிலே அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய, சேர்ந்து வாசிங்க, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் என்ன செய்திருக்கிறாரா? ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே உங்களை என்ன செஞ்சாரு சொல்லுங்க? அது ஆசீர்வதிச்சு. அப்ப நீங்க எப்படிதான் இருப்பீங்க சொல்லுங்க? ஆசீர்வாதமா தான் இருக்கும். ஆனால் தான் அந்த சங்கீதம் படிக்கும்போது நம்ம பார்த்தோம். சொல்லுங்க, வானத்தையும் வாசிங்க, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கைவேதி கர்த்தர் சூத்திரமோ. உன்னதத்திலே அவர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டா அந்த ஆசீர்வாதத்தை யாரால் என்ன செய்ய முடியாது சொல்லுங்க? மாற்ற முடியாது. ஆதியாகமம் 26 அதிகாரம் நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஈசாக்கு கிழக்கு தேசத்துல, கிழக்கு நடுவில் போய் வாசம் பண்றார். கேரார். அந்த ஊர் ஆளுங்க ராஜா முதல் கொண்டு இவனுக்கு விரோதமா இருக்கிறாங்க. நமக்குலாம் விரோதமா இப்படி 4 பேர் இருந்துனா அவ்வளவுதான், நம்ம உடஞ்சிருவோம். புரியுதா? ஊர ஆளுங்க முதல் கொண்டு, ராஜா முதல் கொண்டு ஈசாக்கு விரோதமா இருக்கிறாங்க. ஆனா யார் ஜெயிச்சது சொல்லுங்க? யார் ஜெயிச்சது? ஊரே இவனுக்கு விரோதமா இருக்குது, ராஜாவே இவனுக்கு விரோதமா இருக்கிறாரு. புரியுதா? அது யார் பேருனா அபிமெலக். ஆனா ஈசாக்கு தான் ஜெயிக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? இவங்க என்ன பண்ணாலும் அதை என்ன செய்ய முடியல, இவனை மேற்கொள்ள முடியல. அப்பதான் அவனுக்கு ஒரு உண்மை வருது. அந்த ஊர் ஆளுங்களுக்கும் சரி, அந்த ராஜாவுக்கும் சரி ஒரு உண்மை வருது. இவனை நம்ம சண்டை போட்டு என்ன செய்ய முடியாது, இவனை நம்ம மேற்கொள்ள முடியாது. இவன் கூட போய் என்ன செய்யலாம்? அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாம், உடன்படிக்கை பண்ணிக்கலாம். அப்போ ஒருவேளை அவன் என்ன நினைச்சான்? இவனை மிரட்டி உருட்டி இவனுக்குள்ளதெல்லாம் பறிச்சுக்கலாம்னு நினைச்சான், முடியல. அப்போ இவன் கூட போய் உடன்படிக்கை பண்ணிட்டா இவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் நம்ம ஊருக்கு கொஞ்சம் கிடைக்குமே அப்படின்ட்டு
உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அந்த ராஜா சொல்றான், நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறாரே. கை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோம். நல்லா கவனிங்க, தகப்பனுடைய ஆசீர்வாதத்தில் 3 பகுதி. முதல்ல உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம். புரியுதா? அங்கே அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நம்ம இழந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் என்ன செய்வார் சொல்லுங்க? ஆசீர்வதிப்பார். தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தா எத்தனை காரியங்கள் உங்களுக்கு விரோதமா இருந்தாலும் எல்லாற்றுக்கும் கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார். கைவீதி கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா? உன்னதத்திலிருந்து வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். ரெண்டாவது கீழே வாசிங்க, கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள். ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம் அந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள். புரியுதா? இந்த ஆசீர்வாதம் இந்த யோசேப்புக்கு இருந்தது. புரியுதா? இப்போ இதை குறித்து யாக்கோபு எப்படி உணர்ந்தார்ன்றத நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 27 அதிகாரம், ஆதியாகமம் 27 அதிகாரம் 28, 29 2 வசனத்தை வாசிங்க. தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வாதம். யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம் வர யாரு? தகப்பன் மூலம். அதான் அவன் சொல்றான். புரியுதா? பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதம். இதுல என்னன்னா வானத்து பனி, அடுத்தது பூமியின் கொழுமை, தானியங்கள். புரியுதா? நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்துல குறைவில்லாமல் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கைவீதி கர்த்தர் சூத்திரம் ஒரு சில வசனத்தை நீங்க வாசிங்க, அதுக்கு பிறகு அடுத்தது போவோம். உபாகமம் 28 அதிகாரம் எடுத்துங்க. உபாகமம் 28 அதிகாரம் 8ல இருந்து வாசிப்போம். உன் களஞ்சியங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கும்போது எப்படி இருக்கும் கவனிங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். அடுத்தது, உன் தேவனாக கர்த்தர் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். 12ஆம் வசனம் வாசிங்க. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும், உன் தேசத்திலே மழை பெய்யவும், கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதி. நல்லா கவனிங்க. ஏற்ற காலத்திலே மழை பெய்ய கர்த்தர் எந்த நேரத்துல வரணுமோ அந்த நேரத்துல கர்த்தர் கொடுப்பார். இந்த மழை மாத்திரம் பாருங்க, அதாவது ஏற்ற காலத்துல பெய்யலன்னா ரொம்ப கஷ்டம், வர வேண்டிய டைம்ல வரலன்னா காஞ்சி போயிடும் பை. புரியுதா? கொஞ்சம் வளர்ந்து அறுவடை பண்ண வேண்டிய நேரத்தில் இன்னும் கொஞ்சம் இருந்து அறுவடை பண்ணிடலாம். அந்த நேரத்தில் புரியுதா வர்றது அந்த அதுக்கு முன்னாடி வந்துட்டாலும் என்ன ஆகும்? அதுவும் வேஸ்ட். ஆண்டவர் ஒரு மக்களை, ஒரு குடும்பத்தை, ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா ஏற்ற டைம்ல செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்துல நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். கைவேதி கர்த்தர் சூத்திரம். ஏற்ற காலத்துல புரியுதா மழை பெய்யவும். அடுத்து சொல்றாரு, நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்க. என்ன வேலை செஞ்சாலும் சரி, ஒருவேளை மற்ற மனிதர்கள் நீங்க செய்யற வேலையை இதெல்லாம் ஒரு வேலையா நினைக்கலாம். புரியுதா? கர்த்தர் கொடுத்த வேலையில நீங்க உண்மையா இருங்க. கர்த்தர் அந்த வேலையில உங்களை என்ன செய்வார் சொல்லுங்க? ஆசீர்வதி. நீ செய்கிற வேலையை ஆசீர்வதிக்கும்படி எதை திறக்கிறாரா சொல்லுங்க? தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய எதை திறக்கிறாரோ சொல்லுங்க? வானத்தை திறக்கிறார். அங்க செய்யும் போது நீ அநேக ஜாதிகளுக்கு சொல்லுங்க, கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கைகளை வீதிகத்துல சுத்திரப்பணும். அப்ப நல்லா கவனிங்க. பொருளாதாரம் இல்லை வேற எந்த வகையில் இருந்தாலும் சரி, இந்த பூமிக்குரிய காரியத்தை ஆசீர்வதிக்கணும்னா தேவ தயவு இருந்தா போதும், கர்த்தர் கூட இருந்தா போதும், நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும். அருமையான யாரு? தாவீதை குறித்து போடு. தாவீது சொல்லுங்க, நாளுக்கு நாள் என்ன செய்தான்? இருக்க 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 என்ன செய்தான்? விருத்தி அடைந்தான். காரணம்,
சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுமா. முதல்ல சொல்றார், உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து, அதாவது பூமிக்குரிய ஆசீர்வாதம். மூணாவது, கடைசியா நேரம் இல்லாத பார்த்து முடிப்போம். மூணாவது வாசிங்க. அடுத்த பகுதி 25. சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய 49:25. சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கையில் வைத்து கர்த்தரை சூத்திரம். இது என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்க? சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம்னா குடும்பத்தை பெருக செய்கிற ஒரு ஆசீர்வாதம். கையில் வைத்து கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமா சொல்றேன், கவனிங்க. எல்லா மனிதர்களையும் அவர் சொன்ன முதல் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்க, பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு அவன் ஆண்டவரை நம்பாம பிசாசுடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படியா போனதால ஒன்னை எழுந்துட்டான், ஆளுகை எழுந்துட்டான். ஆனா திருப்பி ஆசீர்வதிக்கும் போது நோவா மூலமா, அந்த சந்ததி மூலமா திருப்பி ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமி என்ன செய்யுங்க? நிரப்பி பெருகுங்க. நல்லா கவனி. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததியை, வாயத்தர சொல்லுங்க, பெருக. வாயத்தர சொல்ல மாட்டீங்களா? நம்முடைய சந்ததியை பெருக. அதான் 128 செய்தியில சொல்லும் போது பிள்ளைகள், அடுத்தது பிள்ளைகளின் பிள்ளைகள். பிள்ளைகள் பிள்ளைகளை காணும். பிள்ளைகள் ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பான். இப்போ கவனிங்க, சந்ததி ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு சில வசனத்தை வாசித்து அதை எப்படி ஆசீர்வதிக்கிறார் பார்த்துட்டு முடிப்போம். 28 திருப்பி வாங்க. உபாகமம் 28 4 வாசிங்க. 4. உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். நல்லா கவனி. எல்லாத்திலையும் ஒரு பெருக்கம் சொல்றாரு. எது? கர்ப்பத்தின் கனியில பெருக்கம். கர்ப்பத்தை ஆசீர்வதிப்பார். பிள்ளை செல்வங்களை கர்த்தர் கொடுப்பார். பிள்ளைகளை கர்த்தர் காலம் செய்வார். அடுத்தது நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தை, மிருக ஜீவன் பல. அப்போ எல்லாத்திலையும் ஒரு பெருக்கத்தை கட்டளையிடுகிறவர். பிரதானமா எதை வச்சிருக்கிறார் சொல்றாரு? கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? கர்த்தர் பெருக செய்வார். கையில் வைத்து கர்த்தர் சூத்திரம் போடணும். அதே உபாகமத்துல இன்னொரு வசனம் வாசிங்க. 7ஆம் அதிகாரம் எடுங்க. இதெல்லாம் வசனத்தை நோட் பண்ணி டெய்லி ஜெபம் பண்ணுங்க. 7:14 சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் என்னல்ல மலடு இருப்பதில்லை. ஆண்டவர் சொல்றாரு அங்க 28ல மிருக ஜீவன் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கைகளின் பலன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இங்க சொல்றாரு உனக்கும் அலட்டுத்தன்மை இல்ல. அடுத்தது என்ன சொல்றாரு? உன் மிருக ஜீவன்களுக்கும் அலட்டுத்தன்மை இல்லை. அப்போ மிருக ஜீவன்கள் பெருகிற மாதிரி கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? வாயத்தர் சொல்லுங்க, பெருகிறார். பின்னால சொல்றாரு, அடுத்த வசனமோட வாசிங்க. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். கவனிங்க, ஒருவேளை அந்த சந்ததி பெருக முடியாதபடிக்கு, கர்ப்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு என்ன வியாதி, ஒருவேளை பலவீனங்கள் வந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க. 2 வசனத்தை சேர்ந்து ஜெபம் சேர்ந்து, புரியுதா? வளட்டுத்தன்மை இல்ல, அதுக்கு விரோதமா இருக்கிற, புரியுதா? அங்க அந்த கர்ப்பம் தரிக்கிறதுக்கு விரோதமா இருக்கிற பலவீனங்களோ இல்ல வியாதிகளோ நோய்களோ உனக்கு இருந்தா கர்த்தர் என்ன செய்வார்? 15ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட சகல நோய்களையும் சொல்லுங்க உன்னை விட்டு விலக்குவார். கையிலே வைத்து சூத்திரம். 3வது பிரதானம் சொல்றாரு, கர்ப்பத்துக்கும் சொல்லுங்க சனத்துக்குரிய ஆசீர்வாதம். இன்னும் ஒரு சில வசனம் வாசிங்க. யாத்ராகமம் 23, 25, 26. யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னை விட்டு விலக்குவார், கர்ப்பம் விழுகிறதும். அப்ப என்ன பிரச்சனைங்க? வியாதி, கர்ப்பம் விழுகிறது, மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை சொல்லுங்க பூரணப்படுத்துவேன். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுமா?
நம்ம டெய்லி நல்லா ஜெபம் பண்ணுங்க. எதை சாப்பிட்டாலும் அது என் சரீரத்தில் எல்லா வகையான பலனும் கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு சிலர் சொல்றான், இந்த என்ன சொல்றது, ஒரு சில உணவு வகைகள் புரியுதா, அந்த அந்த குழந்தை பிறக்கிற தன்மையை குறைக்குது அப்படின்னு. ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அது உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, நல்லா புரிஞ்சுங்க. கையை வச்சு எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் எதை சாப்பிட்டாலும் என்ன செய்யுங்க, ஜோமணி சாப்பிடுங்க. சொல்லுங்க, எதை செய்வாரா? அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விளக்குவார். என்ன வியாதி? கர்ப்பம் விழுகிறது, மலட்டுத்தன்மையை கொடுக்கிறது. இப்படிப்பட்ட வியாதி கர்த்தர் விளக்கி இந்த ஆகாரம் எனக்கு எல்லா வகையிலும் என்ன செய்யும், பலன் கொடுக்கும் சொல்லி ஆசீர்வித்து சாப்பிடுங்க. நிச்சயமா அது ஆசீர்வாதமா இருக்கும். கைகளை வைத்து கர்த்தர் சுத்திரம் பண்ணும். புரியுதா? அப்போ நல்லா கவனிங்க. கர்த்தர் இதுவும் நிச்சயமா உங்க குடும்பத்துல உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவன் என்ன செய்கிறார் சொல்லுங்க, எதிர்பார்க்கிறார். கடைசியா ஒரு வசனத்தை வாசிங்க. மல்கியா 2:15. மல்கியா 2:15 வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். கடைசியா 1105 பக்கம் பழைய ஏற்பாடு. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் வாசமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஏன் படைத்தார்? ஆதாம் ஏவாளை படைச்சார். எதுக்கு? சந்ததி பெருகும்படி. இப்போ அதே போல உங்களை பார்த்து இந்த வார்த்தை சொல்றாரு வச்சுங்க. உங்களை ஏன் படைத்தார் சொல்லுங்க, நீங்க வாசிங்க. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்படி வரணும்னா நீ துரோகம் பண்ணாதன்றார் பின்னால ஒரு வாணி. அதோட ஜாக்கிரதையா இருங்க. நீ இளவயதில் மனைவிக்கு என்ன செய்யாத, துரோகம் பண்ணாத. புரியுதா? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. அப்போ நல்லா கவனிங்க. ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அது எப்போ பரிபூர்ணப்படுதுன்னா சந்ததியின் சந்ததியை காணும்போது. ரெண்டாவது, சாதாரணமா ஏதோ உலகத்துல ஒண்ணு எல்லாரும் பறக்கிற மாதிரி அப்படி இல்லை. தேவனுக்கு பயந்து நடக்கிற தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி கர்த்தர் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு சில வசனத்தை நான் சொல்றேன், நேரம் இல்லாதார். உன் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் சொல்லுங்க பெரிதா இருக்கும். ஏசாயா 65:23 நோட் பண்ணி நானே சொல்லிடுறேன். நீங்கள் அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. பிள்ளை பெறதே கொஞ்சம் துன்பம் தான். புரியுதா? உங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். ஆனா பறக்கும் போது துன்பம், அதை சொல்லல. பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளை அந்த குடும்பத்துக்கோ தாய் தகப்பனுக்கோ எதை கொண்டு வரக்கூடாது சொல்லுங்க, துன்பத்தை கொண்டு வரக்கூடாது. அப்போ பிள்ளைங்களை வளர்க்கும்போது ரொம்ப கவனமாக வளர்க்கணும். சின்ன வயசு தானே, பரவாயில்ல அப்புறம் கற்றுக் கொடுத்துக்கலாம், அப்படி இல்லை. சின்ன வயசுலேருந்தே வளர்க்கணும். நல்ல பிள்ளைங்களை என்ன செய்யணும், கர்த்தருக்கேற்ற சந்ததியாக அவங்களை என்ன செய்யணும், வளர்க்கணும். அவர்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகளை பெறுவதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. அதனால தாவீது சொல்றார், என் வீடு எம்மாத்திரம். புரியுதா? என் குடும்பம் எம்மாத்திரம். என்னை எப்படி பார்க்குறீங்க? மகா மேன்மையுள்ள சந்ததியின் மனிதனாக கர்த்தர் பார்த்தார். அதான் தாவீது மூலமா சந்ததி சந்ததியா கடந்து வந்து கடைசியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய சந்ததியிலே பிறந்தார். அவர் யார் என்று அழைக்கப்பட்டார்? தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் மூலமா. முக்கியமான பாயிண்ட் நல்லா கவனிங்க. தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை எழுந்துடாதீங்க. அது பிதாக்களுடைய ஆசீர்வாதத்துக்கு மேற்பட்டதாய் இருந்தது. புரியுதா? தாய் தகப்பனும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க மறக்காதீங்க. எப்போவே டெய்லி பிள்ளைங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணி ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதம் நிச்சயமாக அந்த பிள்ளைகளை வாழ வைக்கும். அதில் 3 பார்த்தோம். முதல்ல சொல்லுங்க, வானத்தில் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். 2வது கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம். 3வது குடும்பத்துக்குரிய ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதம். இதில் ஒருவேளை எதில் உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆண்டவர் நோக்கி நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எனக்கு குறைவாக இருக்குது, எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்ன அந்த வார்த்தை, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதில் எந்த வகையில் உங்களுக்கு குறைவு இருந்தாலும் கர்த்தர் அந்த குறைவை நீக்கி உங்களை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். கரங்கள் வைத்து கர்த்தரை துதிப்போமா? நன்றி தகப்பனே, நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். தகப்பனுடைய ஆசீர்வாதம் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா இருந்து
சகோதரருடைய விசேஷித்த அந்த யோசேப்புடைய தலையின் மேல் வந்து இறங்குவதாக சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, தாய் தகப்பன் பிள்ளைகளை கர்த்தாவே மனதார ஆசீர்வதித்து வாழ்த்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த பிள்ளைகள் ஆண்டவர் எந்த வகையில் தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடிக்கு, அதே போல பெற்றோரும் தாய் ஆண்டவர் தங்களுடைய சொந்த பிள்ளைகளை எந்த வகையில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு மறக்காதபடிக்கு கர்த்தர் நினைவு கொடுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் சொன்ன அந்த வார்த்தைப்படி உயர வானத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம், கீழே ஆழத்திலிருந்து உண்டாக ஆசீர்வாதம், சனங்களுக்கும் கர்ப்பங்களுக்குரிய ஆசீர்வாதத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் சகல விதத்தில் ஆசீர்வதித்து சந்ததியின் சந்ததியை காணத்தக்கதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியை பெறத்தக்கதாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் என்றுமுள்ள சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.